இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரி சம் கேட்கும்போது நான் இந்த ஃபார்முலா மெத்தட் இல்லாம கான்செப்டுவலைஸ் எப்படி போறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமா. சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் யூ ஏர்ன்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். எனக்கு கிடைக்கிற வட்டிக்கு இன்னொரு வட்டி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. பிரின்சிபல் 100 கொடுத்துட்டான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, சிஐ வந்து 3 years கொடுத்துட்டான். தென் என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் 100 இவன் தான் ஃபர்ஸ்ட். 10% என்ன? 10 110 எடுத்துப்பேன். அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட் எடுப்பனா, இதுல ஒரு 10% என்ன? 11, அப்போ 121. அப்ப இவன் ஒரிஜினல் பிரின்சிபல் இதுக்கு, இவன் ஒரிஜினல் பிரின்சிபல் இந்த 133.10க்கு. ஸோ இது அதே மாதிரி பண்ணுவோமா. ஒரு இயர் இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 363 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப இவன் தானே ஒரிஜினல் பிரின்சிபல். இன்ட்ரெஸ்ட் யூ ஏர்ன்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஸோ 3630 இவன் பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 363. அப்ப என்ன வருது? மொத்தமா 10% தான் என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எல்லாமே எனக்கு கிடைச்சிடுச்சு.